ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் 5K ஹேர் கேர் தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஹேருக்காக மட்டும் கிடையாது, ஃபுல் பாடிக்காகவும் தான். நான் இந்த இதில் காட்டியிருக்கிற எல்லா பொடியும் வந்துட்டு நான் தனித்தனியாக ட்ரை பண்ணியிருக்கேன். இன்டேக்காக எடுத்து சாப்பிட்ருக்கேன். நல்லா இருந்திருக்கு. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிறது. ஸோ வந்துட்டு அகத்தின் அழகு முகத்தில் நல்லாவே தெரியுது. அதனால் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். அதனால தான் உங்களுக்கும் இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் தரப்போகுது அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கும் சீரியஸாகவே தெரியல எந்த அளவுக்கு ரிசல்ட் தரப்போகுதுன்ட்டு. ஸோ நான் ஒன்று ஒன்றா எல்லா அந்த 5 பவுடர்ஸையும் நான் வந்து ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். பட் கடுக்காய் மட்டும் 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். மித்த எல்லாமே வந்துட்டு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நான் கடுக்காயெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து இன்டேக்காக சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. கொஞ்ச நாளாக நான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னு தெரில, அது வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ வந்து எல்லாமே வந்துட்டு எடுத்து பாக்ஸில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் கிச்சனில். அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணி இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு சுற்றணும். பாக்ஸ் இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதே மாதிரி கலக்கிக்கணும். நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணால் கூட அது அங்கங்கே நின்றும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது அப்படியே வந்துட்டு நம்மளுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இல்லை, பட் இட்ஸ் ஓகே. பாய்.